அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆரோக்கியம் நிகழ்ச்சி இன்றும் ஒரு நோய் நிலை அல்லது தற்கால மருத்துவ சூழல் எவ்வாறு இருக்கின்றது, மக்களுக்கான மருத்துவ சேவைகள் பற்றியதான ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றது. பொதுவாகவே அறிவு என்பதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதில் தான் அந்த அறிவினுடைய முக்கியத்துவம் தங்கியிருக்கின்றது. மருத்துவம் சார்ந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களையும் வெறுமனே ஒரு நேர்காணலை தெரிந்து கொள்கின்றோம் அல்லது மருத்துவம் சார்ந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதையும் தாண்டி அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நடைமுறைப்படுத்திக் கொள்கின்றோம் என்பதில் தான் எங்களுடைய சுகாதார ஆரோக்கிய நலன்கள் அனைத்தும் தங்கியிருக்கின்றன. இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம், இது யாரோடு பேசப் போகின்றோம் என்ற ஆர்வம் உங்களுக்குள் இருக்கும். பொதுவாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் கொரோனா தொற்று தொடர்பான 2ஆம் அலை அது தலை தூக்கி இருக்கின்ற ஒரு பிரச்சனையாகவும் அது தொடர்பாக பல சுகாதார நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டிய ஒரு நிலையிலும் இருக்கின்றோம். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் வைத்தியசாலை சேவைகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற கேள்வி மக்களுக்குள் இருக்கக்கூடும். அதை பற்றியதான் ஒரு தெளிவுபடுத்துகின்ற கலந்துரையாடலாக இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் நகர காத்திருக்கின்றது. இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். சத்திர சிகிச்சை நிபுணராக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேவையாற்றுகின்ற இவரோடு இன்றைய தினம் நாங்கள் தற்கால சூழலில் வைத்தியசாலைகளினுடைய இயக்கம் அது தொடர்பான மருத்துவ சேவைகள் பற்றியதான ஒரு காத்திரமான கலந்துரையாடலை முன்னெடுக்க இருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்து இருக்கின்றோம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நான் ஆரம்பத்திலேயே கூறியது போன்று நாங்கள் முதலாம் அலையை இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியில் சந்தித்திருந்தோம், மார்ச் மாத இறுதிக்கால பகுதியில். ஆனாலும் அதை நாங்கள் கூடிய அளவு விரைவாக வெற்றி கண்டோம். அதை முழுமையாக நாங்கள் நிவர்த்தி செய்து ஏனைய நாடுகளுக்கு முன்மாதிரியான ஒரு நாடாக நாங்கள் விளங்கியிருந்தோம். இருந்த போதிலும் ஏதோ ஒரு காரணத்தினால் தற்போது மீண்டும் 2ஆம் அலையினுடைய தோற்றம் தலை தூக்கி இருக்கின்றது. ஆகவே இப்போதும் நாங்கள் மீண்டும் சரியான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக மாறியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் என்னுடைய முதலாவது கேள்வி என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு வைத்தியசாலை, அதுவும் தேசிய வைத்தியசாலையில் நீங்கள் சேவையாற்றுகின்றீர்கள், கொழும்பு தேசிய வைத்தியசாலை. அவ்வாறு இருக்கின்ற போது அங்கிருக்கக்கூடிய நிலைகள், மருத்துவ சேவைகள், இதை பற்றியதான உங்களுடைய கலந்துரையாடலில் அறிமுகத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். கூறுங்கள். இது இன்றைய ஒரு 2வது சவால் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறது உண்மைதான். இதில் முதலாவதாக நீங்கள் கேட்ட மாதிரி தேசிய வைத்தியசாலைன்னு எடுத்துக்கொள்ளும் போது நாங்கள் வைத்தியசாலைகள் தான் நோயாளிகள் ஒரு நோய் பரம்பல் ஏற்படும் போது அங்கு முக்கியத்துவமான விஷயம் ஒரு வைத்தியசாலை இயங்கவனம் சரியாக. வைத்தியர்கள், தாதியர்கள், சிற்றுலக எல்லோரும் கடுமையை நாங்கள் மிகவும் உன்னிப்பாகவும் ஒரு வினைத்திறனுடன் மாற்ற வேண்டிய கட்டம் இது. அந்த நேரத்தில் நாங்கள் பயந்தோ அல்லது அது ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தாமல் இன்னும் அந்த வினத்தினை குறைக்கிற அளவு மாதிரியான ஒரு விஷயக்கு இதுக்கு போகமாக இருந்தால் நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம். ஆனபடினால என்ன பொறுத்தவரை எங்களுடைய ஹெல்த் செக்டர் ஹெல்த் மினிஸ்ட்ரிகள் இருக்கிற எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கிற முழு ஹெல்த் செக்டரும் முதலாவது அலையை எப்படி முதலாவது அந்த தொற்றை எப்படி வெற்றி கொண்டோமோ அதே மாதிரி இப்போ 2வது அலை உருவாகி கொத்தணிகள் இடங்காணப்பட்டு சரியான முறையில் ப்ரிவென்டிவ், அதாவது தடுக்கிற துறையினரும் அதை தடுக்கின்ற முயற்சியில் போலீஸார் பாதுகாப்பு படையினருடன் தொழில்படுவதோடு நாங்கள் கியூரேட்டிவ் சைட், அதாவது வைத்தியசாலைகளிலும் எங்களுடைய சேவைகள் சரியான முறையில் கொடுக்க வேண்டிய அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரியான இதை அந்த இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த ஒரு சவாலை எதிர்கொள்கிறதுக்கு தயாராகி விட்டது எல்லா வைத்தியசாலையும் இருக்கிறது. அதில் குறிப்பாக தேசிய வைத்தியசாலையும் பல கலந்துரையாடல்களும் முயற்சிகளும் செய்து பல வழியில் நாங்கள் அதை சவாலை எதிர்கொள்கிறதுக்கு தயாராகி வைத்திருக்கின்றோம். இதில் முக்கியமாக சொல்லப்போனால் நாங்கள் முதலாவதாக அந்த எலெக்டிவான சில கேசஸ், உங்களுக்கு தெரியும், திடீரென ஏற்பட்ட அந்த அசாதாரண நிலை, திடீரென பரவல் ஒரு 2வது அலை 1வது அலையை போல அல்ல, ஒரு கொத்தணிகளில் உருவாகினாலும் அது பல இடங்களிலே மிகவும் விரைவாகவும் அல்லது சிம்டம் இல்லாமல், அதாவது ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் அதை சஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ண எல்லாம் பாசிட்டிவாக வந்து அந்த ஏசிம்டமேட்டிக் ஆக்கள்லேயே இருக்கிறபடி அவர் காவிகள் என்று சொல்லுவோம். அவர்கள் வெளியில் நோய்க்குரிய குணங்குறிய காட்டாமல், ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த கிருமி தொற்றோடு திரிஞ்சவர்களாக அடையாளம் காணப்பட்டு அந்த சரியான முறையில் அவர்களை இனங்கண்டு எல்லா கோணங்கள்லையும் அதை அந்த MOHO PHO அந்த ப்ரிவென்டிவ் சைட் கண்டுபிடிச்சதால் ஐசோலேட் பண்ணப்பட்டு சரியான இடங்களை தேவையான அந்த முடக்க நிலையை ஏற்படுத்தி அந்த தடுக்கிற முறை செய்தாலும் நாங்கள் வைத்தியசாலைகளில் எங்களுடைய தேசிய வைத்தியசாலையெல்லாம் திடீரென அந்த கிளினிக்ஸின் நம்பரை குறைத்து, மற்றது ரூட்டீன் இப்போ தேர்வு ஒரு
சொல்லுவோம் அவசர சிகிச்சை அல்லாத கொடுக்கப்பட்ட சில சத்து சிகிச்சைகளை நாங்கள் இயல்பான அளவு நிப்பாட்டி இந்த அவசர சிகிச்சைகளும் அதாவது விபத்து சேவையும் அவசர சத்து சிகிச்சைகளும் அதாவது மற்றது புற்றுநோயாளர்களையும் மட்டும் கூடுதலாக கவனிப்பதாக ஒரு முடிவெடுத்தேன்னா இதில் வந்து 2 காரணம். ஒன்று இந்த COVID-19 செகண்டரியிலிருந்து வரக்கூடிய பேஷண்ட்ஸை கேட்ட பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களோட உள்ளக அந்த இடவசதியை ஒதுக்கி கொடுக்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஐசியூவாக இருக்கலாம், வார்ட்ஸாக இருக்கட்டும். அதை விட ஒர்க் பண்ணுற அந்த உத்தியோகர்களையும் பாதுகாப்புக்காகவும் அவர்களையும் நாங்கள் பாதுகாக்க வேணும். அந்த உத்தியோகர்களையும் தேவையில்லாமல் தேவையில்லாத வேலையை கொடுத்து அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு அவர்கள் ஐசோலேஷனோ இல்லை அவர்கள் அந்த நோய் தொற்றுக்கு உள்ளாகினால் இப்போ எங்களுடைய அந்த ஆளணியின் பற்றாக்குறை ஏற்பட்டு அது இந்த பாதிப்பு ஏற்படலாம். ஆனப்படினாலேயும் இந்த எலெக்டிவ் சர்ஜரிஸை நாங்கள் தற்காலிகமாக குறைச்சிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக இப்போ எங்களை தேசிய வைத்தியசாலை எடுத்தால் உங்களுக்கு தெரியும், இந்த கொத்தணி வந்து கம்பா டிஸ்ட்ரிக்டும் மற்றது இப்போ கிட்டள்ள கொழும்பிலேயும் ஒரு அந்த தெரிவு செய்யப்பட்டதால் கொழும்பிலேயும் சில பகுதிகள் அதாவது வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லேயும் 2 முக்கியமான மாவட்டங்களில் தான் ஆரம்பத்தில் இந்த என்ன சொல்கிறது அந்த ஏரியாஸ் வந்து நாங்கள் லாக்டவுன் ஆக்கப்பட்ட அதாவது ஊரடங்கு கர்ஃப்யூ போட்டு இதான பண்ணி வந்தாலும் அந்த எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய வேலை ஆளணி அந்த இடங்களில் இந்த வாரப்படினாலேயும் ஆளணி பற்றாக்குறை இருந்தபடினாலும் நாங்கள் அப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இதில் வந்து முக்கியமான சொல்லணுன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூனிட்டும் இதில் வந்து தேசிய வைத்தியசாலை எடுத்திங்கன்னா இப்போ நான் சத்திய சிகிச்சை பகுதிக்கெல்லாம் ஒர்க் பண்ணோம். அதில் சத்திய சிகிச்சை பகுதியிலேயும் நாங்கள் ஜென்ரல் சர்ஜரி, சத்திய சிகிச்சை பகுதியிலையும் கார்டியக் மார்பு சம்மந்தமாக பைபாஸ் சர்ஜரி, அந்த கார்டியக் சர்ஜரி இருக்குது, இதய சத்திய சிகிச்சை, எண்பு அதாவது ஓர்த்தோபீடிக் செக்ஷன் பிரிம்பாக இருக்குது, மற்ற பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிம்பாக இருக்குது, வாஸ்குலர் சர்ஜரி பிரிவு. அப்போ சத்திய சிகிச்சை பிரிவிலேயே பல பிரிவுகள் இருக்குது. மற்றது அவசர விபத்து சேவை பிரிம்பாக இருக்குது. அதை விட அவசர சத்திய சிகிச்சை பிரிமான கேஷுவாலிட்டி வார்ட்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் அவர்கள் அந்த யூனிட்லேயும் டெய்லி ஒரு மீட்டிங்கோ ஒரு கலந்துரையாடல் வைத்து அன்றன்று ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொண்டு போவோம். ஒரு பேஷண்ட் வந்துட்டார், ஒரு எலெக்டிவ் சர்ஜரியாக இருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் பிரச்சனையான கேஸாக இருந்தால் அதை நாங்கள் அது அன்றைக்கு அந்த தியேட்டரில் வசதிகள் இருக்குது செய்யக்கூடிய இருந்தால் அந்த ஆப்ரேஷன் செய்து அனுப்பியிருக்கிற கேஸும் இருக்குது. ஆனால் அவசர சிகிச்சைக்காக வருகின்ற எல்லோரும் அட்மிட் பண்ணப்படுவார்கள். ஆனால் நாங்கள் அந்த அவர்கள் வார இடத்தை பொறுத்து அவர் எந்த இடத்துலேருந்து வர்றார்கள் என்பது அவருடைய அந்த COVID-19 2வது இலையில் அவர்களுக்கு ஏதாவது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமா இருந்தால் அந்த தரவுகளின் அடிப்படையில் அவருக்கு ஐசோலேஷன் வார்டு இப்போ ஏதாவது ஓரிரு வார்டுகளை நாங்கள் அவர்களுக்கு கண்டு ஒதுக்கி அங்கே அட்மிட் பண்ணி அதில் ஹை சஸ்பிஷியஸாக இருந்தால் அந்த PCR என்கின்ற அந்த டெஸ்ட்டை செய்து அந்த ரிப்போர்ட் வர மட்டும் அவருடைய ஆரம்ப கட்ட உயிர் ஆபத்துகள் ஏற்படாமல் வலிக்குரிய மாத்திரைகள் கொடுத்து அந்த வைத்திய சேவை நடந்து கொண்டு இருக்கும் போதே அந்த டெஸ்ட் டைம் நெகட்டிவ் வந்த பிறகு இப்போ அவருடைய நோமலான வார்டில் எடுத்து அவருக்கு உரிய சரியான சத்து சிகிச்சையோ அல்லது சிகிச்சை முறை அளிக்கப்படுது. மற்ற கிளினிக்ஸ் வந்து நம்பரை குறைப்பதற்காக நாங்கள் வாரவர்களை மட்டுமே வாரவர்களை நம்பரும் குறைந்திருக்கு. இப்போ என்ன கோவிட் இதால் நாங்கள் சில ஏரியாஸ் அவர்கள் வீடுகளையே தனிமைப்படுத்தி இருக்கணும்னு சொன்னதுக்கு அமைய எங்களோட வைத்தியசாலை வார பேஷண்ட் நம்பரும் குறைவாக இருந்தாலும் அவசர சிகிச்சை இன்னொரு காரணத்துக்கும் அவசர சிகிச்சையோ அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக வருவர்களாக இருந்தால் அவருடைய தேவைகள் சரியான முறையில் கண்காணிக்கப்பட்டு அவருடைய சிகிச்சை முறைகள் அளிக்கப்பட்டு அவர்களுடைய ஆலோசனை வழங்கப்பட்டு தான் அனுப்பப்படுது. அதில் மக்களுக்கு எந்த விதமான பயப்படவும் தேவையில்லை. மற்றது அந்த இப்போ தேசிய வைத்தியசாலையில் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே கோவிட் பேஷண்ட் தான் இருக்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்க தேவையில்லை. ஈவன் தனியார் வைத்தியசாலையிலையும் அதே இதுதான் நடக்குது. இப்போ எல்லா இடமும் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ இது 2வது அலை வந்து ஒரு சிம்டம் இல்லாமலே கோவிட் டெஸ்ட் செய்யக்கூடிய அந்த தொடர்புகள் உள்ளவர்களும் பாசிட்டிவாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இதில் வந்து நாங்கள் அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் அதாவது அது தனியார் வைத்தியசாலையாக இருக்கலாம், அரசாங்க வைத்தியசாலையாக இருக்கலாம், தேசிய வைத்தியசாலையாக இருக்கலாம், மற்ற ஒவ்வொரு தேசிய வைத்தியசாலை ஒவ்வொரு பகுதிகள் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் அந்தந்த செக்ஷனுக்குரிய கன்சல்டன்ட்ஸ் மேட்ரன் அவையல் அந்த மாதிரி அனஸ்தெட்டிஸ்ட் அவையல் எல்லாரும் கலந்துரையாடல்கள் மூலம் அது திடீரென ஏற்படக்கூடிய மாற்றங்களை முடிவுகள் எடுத்து சரியான முறையில் வார நோயாளிகளுக்கு சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, எனக்கு தெரியவில்லை. நாங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு வழியில் அந்த
உயிராபத்துகள் சாதாரண நிலையில் சாதாரண நாட்கள்லையும் வாரவர்களுடைய உயிராபத்துகள் ஏற்படும். அதுகள் மீடியாவில் வராமல் உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் வார எல்லாருலேயும் சீரியஸான சில பேர் இறந்துபடுவார்கள், மாரடைப்பு வரும், ஒரு வயது போனவுடைய ஒரு எங்களுடைய சிகிச்சை பலனிக்காமல் இறக்கலாம். அப்படியான மாதிரியான சில இதுகள் வரைக்கும் அதில் டெஸ்ட்டும் செய்து பாசிட்டிவாக நாங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. நாங்கள் இந்த கோவிடால் இறந்தவருடைய சில தரவுகளை பார்த்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு கோவிட் மட்டுமல்ல, அவர்களுடைய நீண்டகால ஒரு பிரச்சனை, ஒரு வருத்தத்தோடு இந்த தெளிவுகள் இருக்கின்றது. ஒரு சில மரணங்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய அந்த பேக்ரவுண்ட், அதாவது கோமோபிடிட்டின்னு சொல்லுவோம், அவர்கள் நீரிழிவோ அல்லது ஹார்ட் பேஷனோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தவருக்கு தான் இந்த கோவிடும் வரைக்கில் அவரும் அந்த இறப்பு நிகழ்வு இருக்குன்னு தெரிய வருது. ஆனால் அப்படினால இந்த இறப்புன்ற வீதம் மிக குறைவாக இருக்குது. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த இவ்வளவு பேரை அடையாளம் காணப்பட்டாலும் இந்த இறப்பு வீதம் நாங்கள் மேலத்தைய நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, ஈவன் அண்மை நாடான இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது அந்த இறப்பு வீதம் எங்களுக்கு கடவுள் அந்த ஒரு நல்ல விஷயம். நாங்கள் அதில் ஏதோ ஒரு எங்களுடைய சுகாதார நடவடிக்கையில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஆனால் இது தொடர்ந்தும் இதே மாதிரியாக இருக்கும். இதுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம். ஏனென்றால் இதில் நாங்கள் அரசாங்கமோ சுகாதார அமைச்சோ அல்லது போடுகிற சட்டத்திட்டங்களை மதிக்க வேண்டும் என்றால் ஏன் இப்படி சட்டம் போட நாங்களாகவே சில நாடுகளில் அப்படி ஒரு சட்டத்திட்டம் இல்லாமல் மக்களாகவே உணர்ந்து தங்களுடைய அதாவது சொல்ல காமன் சென்ஸ் அல்லது நாலேஜ் அடிப்படையில் இதுக்கு நாங்கள் இப்படி தான் மறிய வேணும், இப்படி தான் போகணும், இப்படி இருக்க வேணும், தேவையில்லாமல் ஒன்று கூடல் வைக்கூடாண்டு அவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் நாட்டில் துப்பாக்கியமாக அந்த அரசாங்கத்தால் சில ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து சில கட்டளைகளை பிறப்பித்து போலீஸார் நின்று செக் பண்ணி இதென்ன வேண்டிய ஒரு கட்டம். அது நாங்கள் எடியூகேட்டடான எங்களுடைய கல்வி தகமை மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்குது ஆசிய நாடுகளில் கம்பேர் பண்ணிக்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த படித்த ஒரு அந்த சமூகம் என்றதை நாங்கள் நிரூபிக்க வேணும். ஸ்ரீலங்கஸ் நாங்கள் வேட்டு இதில் இந்த எங்களை கட்டுத்தனம் எங்களை இதை பாவிச்சு இந்த ஊரடங்கை நாங்கள் மீறுறோம், ஏதாவது நாங்கள் இதை அச்சீவ் பண்ணிட்டோம், இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வச்சோம், நாங்கள் இத்தனை பேர் கூட்டம் கூடினோம்ட்டு ஒரு பெருமையாக நிற்கவும் கூடாது. அது சரியான பிள்ளையான விஷயம். பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக முக்கியம். இந்த சவால் எதிர்கொள்வதற்கு தனியாக அரசாங்கமோ அல்லது வைத்தியத்துறையினரோ அல்லது படை வீரர்கள் நடவடிக்கையாலேயோ இதை நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றது போய்க்கிறது. இதில் பொதுமக்கள், அதாவது நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற முறையில் இலங்கையின் முழு பேரையும் இதிலேருந்து பாதுகாக்கணும். முதலாவது அலையை எப்படி வெற்றி கொள்ளணும், அதே மாதிரி ரெண்டாவது அலையும் வெற்றி கொள்ள வேணுமென்றால் இதில் எல்லாரும் ஒத்துழைக்க வேணும். அதில் நீங்கள் முதல் வழியாக விளங்கி கொள்ள வேணும். இது ஏன் இது செய்கிறோம், இது என்ன பிரச்சனை, இதில் என்ன பிரச்சனை, இது விளங்கணும். இதில் அது செகண்ட் வேவா, இது எங்களை இன்னும் பிரச்சனைக்கு உள்ளாக போதா இல்லையா, அந்த கொஷன் தேவையில்லை. நாங்கள் இந்த நோயின் தாக்கம் இது என்னென்ன மாதிரியான முறையில் பரவுது, என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், நாங்கள் இதில் எப்படி பங்களிக்க வேண்டும், நாங்கள் எப்படி தடுக்கிறது, எங்களை எப்படி மற்ற பரவாக தடுக்கிறது, எப்படி ஆக்களை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ஹெல்ப் பண்ணுறது, எல்லோரும் அதை ப்ராக்டிக்கலாக செய்தோம்னா இதில் நாங்கள் இலகுவாக இதை வெற்றி கொள்ளலாம் நிலை இருக்கு. கட்சியோடு இன்றைய தினம் நாங்கள் குறிப்பாக இந்த சூழ்நிலையில் எப்படியான மருத்துவ சேவைகளை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அந்த சேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறான வழிமுறைகள் சுகாதார விடயங்களை பின்பற்றி கொண்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அடுத்த மிக முக்கியமான விடயம், பொதுவாக சத்திர சிகிச்சைகளுக்காக திகதி குறிப்பிடப்பட்டவர்கள் பலர் ஒன்றில் வைத்தியசாலைகளில் தங்கியிருப்பார்கள் அல்லது வீடுகளில் திகதி குறிப்பிடப்பட்டவர்கள் இருக்கக்கூடும். அதேவேளை சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டவர்கள் கூட வைத்திய கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டியவர்கள் அல்லது குறிப்பிட்ட தவணை முறையில் வைத்தியருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் என்று பலர் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர், உங்களுக்கு கீழாக பல வார்டுகள் அவ்வாறாக இருக்கின்றன என்ற அடிப்படையில் அந்த சத்திர சிகிச்சைகள் பற்றிய முகாமைத்துவம் அல்லது நடைமுறைகள் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு இருக்கின்றன, எப்படியான சத்திர சிகிச்சைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், எப்படியான அந்த நடைமுறைகள் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, அதை பற்றி உங்களுடைய கருத்து. உங்களுக்கு ஒரு சத்திர சிகிச்சைக்கு திகதி நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தால், அதாவது ஒரு சாதாரண ஒரு ஏதாவது தைராய்ட் கட்டியாக இருக்கலாம், கொயிட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு லம்பாக இருக்கலாம், அல்லது ஹேர்னியா ரிப்பையாக இருக்கலாம். அப்படியானது ஒரு மந்த்துக்கு முதல்ல ஒரு 2 மந்த்ஸுக்கு முதல் கிளினிக்கில் கொடுக்கப்பட்டு உங்களோட டியூ டேட் வந்துங்க, அட்மிட் பண்ண டேட் இந்த நாட்களில் வந்துச்சுன்னு சொன்னால் இது கட்டாயமாக ஒரு எலெக்டிவ் சர்ஜரி. எலெக்டிவ் சர்ஜரி என்றால் தேர்வு செய்து கொடுக்கப்பட்ட ஒரு
தேதி என்ன அவசரமாக செய்யணும்னு சொல்லல. கிளினிக்கில் போய் அவர்களுக்கு இந்த நாள் வந்து அட்மிட் பண்ணுவோம், இந்த நாள் செய்வோம், அடுத்த நாள் போகலாம். இது உயிராபத்து வார விஷயம் அல்ல, இது கேன்சரும் அல்ல, கிருமி தொட்டும் அல்ல. கிருமி தொட்டு அல்லது ஏதாவது ஒரு உறுப்புக்கு அல்லது உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய டேஞ்சரஸான பிரச்சனை அல்லது கேன்சர், இந்த 3 தவிர மற்றதுக்கு நாங்கள் எலெக்டிவாக கொடுப்போம். இந்த இப்படியான கேட்டகரி உள்ளதுக்கு நாங்கள் ஏர்லி டேட் எல்லாம் எமர்ஜென்சியாக செய்வோம். செய்யாவிட்டால் உடனே அப்பெண்டிக்ஸ் அல்லது பெர்ஃபரேஷன், ஏதாவது பவல் பெர்ஃபரேஷன் அல்லது கோல் பிளடரில் சீல் பிடிச்சிருந்தா அப்படியானதுக்கு நாங்கள் அது எமர்ஜென்சி, அது அட்மிட் பண்ணி வித்தின் 24 hours or 48 hours வீட்டுக்கு அனுப்ப முதலே செய்து அனுப்புவோம். தோசா எமர்ஜென்சி சர்ஜரின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு கேன்சர் பேஷண்ட்னு சொன்னால் அதை டயக்னோஸ் பண்ணி அது பரவி இருக்கிறான்னதை பார்த்து ஏர்லி டேட் கொடுப்போம். அது சொல்கிற ஏர்லி எலெக்டிவ் டே, அதுவும் ஆல்மோஸ்ட் லைக் எமர்ஜென்சி வருது, ஆனால் ஏர்லியாக கொடுப்போம் டேட்டு. அப்போ சொல்ல அட்மிட் பண்ணி 1 வீக்கால் செய்வோம் அல்லது 2-3 வீக்ஸுக்குள்ளே டேட் கொடுத்து செய்வோம். ஒரு ஹேர்னியா அல்லது ஒரு தைராய்டு டிசீஸ், அது கேன்சர் அல்ல, ஒரு மார்பில் ஒரு கட்டி, ஒரு சாதாரண கட்டி என்று சொன்னால் அது நாங்கள் 3 monthsக்கும் கிடைச்சிருக்கும். சில பேர் தெரியும் அந்த வெரிகோஸ் வெயின் அப்படியானதுக்கு நீங்கள் கிளினிக்கில் போய் டேட் எடுத்தது தெரியும். 3 months அல்ல 2 months அந்த வெயிட்டிங் லிஸ்டின் படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த டேட்டு போன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த டைமில் நான் சொல்லுவேன், இந்த டேட்டு வந்துட்டுதுன்னு நான் உங்களை விரும்பினா நீங்கள் போகக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் இருந்தால் போய் கேட்டுட்டு வரலாம். ஏன்னா இப்போ அப்படியானவர்களை நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். 2 ரீசன். ஒன்று வந்து வைத்தியசாலைகளில் இது ஒரு ரெட் அலர்ட்லேயே இருக்குது. எல்லோரும் ஒரு பெண்டமிக்கை நாங்கள் எதிர்கொள்கிறோம். செகண்ட் வேவ், நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் கூட, பேஷண்ட்ஸை விட அங்கே ஒர்க் பண்ணுற நாங்கள் உத்தியோகத்தர் கூட ரிஸ்கில் இருக்கிறோம். இல்லை எங்களுக்கு கூட கொரோனா தொற்று ஏற்படுமா இல்லையாண்டு அதுக்குரிய பாதுகாப்பு கவசங்கள், பாதுகாப்பு நடைமுறைகள் நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். இது ஒரு வெளியில் சொல்லாலும் ஒரு ரெட் அலர்ட் நிலைமையிலாம் இருக்கிறோம். அப்போ நாங்கள் தேவையில்லாத நம்பர்ஸை குறைக்கிறதால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தேவையில்லாத குறைச்சிக்கணும். அப்போ உங்களுக்கு அப்படியான ஒரு நோயான ஒரு காரணத்துக்காக சர்ஜரிக்கு டேட் கொடுத்துருந்தால் நீங்கள் பயப்படாமல் அதில் சிம்டம் ஒன்றும் இல்லை, அதில் பெயின் இல்லை, அது வர அந்த ஒரு கட்டின்ற பருமன் கூடுது இல்லை, பருமன் அப்போ ஒரு லம்போண்ட ஆப்ரேஷனை கொடுத்துருக்கு, ஆனால் அது இப்போ கொடுத்த நாட்களுக்கு இடையில் பெருத்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நிற்க தேவை, கட்டாயம் போய் காட்டலாம். வந்தனா என்ன எனக்கு இது கட்டின பருமன் பெருத்திருக்கு, இந்த ஒரு லம்ப் வந்து பெருத்திருக்கு, பெயினாக இருக்குது, அல்ல அந்த இடத்துல எனக்கு அந்த சில மூமெண்ட்ஸுகள் இல்லாமல் இருக்குது, ஏதாவது சிம்டம் ஒன்று இருக்குமா இருந்தால் கட்டாயம் நீங்கள் போய் காட்டலாம். அதை நாங்கள் திருப்பி அசஸ் பண்ணி சில ஏர்லி டேட் கொடுப்போம். ஆனால் இது ஒரு சாதாரணமாக உங்களுக்கு தெரியுது ஹேர்னியா இது இருந்த மாதிரி இருக்குது ஏன்னா நீங்கள் தயவு செய்து இனி எப்போ அடுத்த கிளினிக் இதில் இப்போ இந்த நிலைமைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்து நாங்கள் கிளினிக் டேட் அறிவிப்போம். அந்த நேரம் போய் கொடுத்தா ஒரு புது டேட் கொடுப்போம், ஏர்லி டேட் கொடுத்தா அவர்களை ப்ரையாரிட்டி மாதிரி செய்யலாம். அப்போ இதில் வந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக நீங்களாகவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் அல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரோ உங்களுக்கு அந்த ஜிபியோ ஒரு அண்மையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை காட்டிக்கலாம் இது நான் செய்ய வேணுமா இல்லையாண்டு. ஈவன் நீங்கள் கூட கிளினிக்கில் கூட வந்து கேட்கலாம். அதை நான் சொல்கிறேன்னா அந்த போகிற டைமை நீங்கள் வழியாக டிசைட் பண்ண வேணும். அந்த போகிற டைமில் அந்த நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் கூடுதலாக இப்படியான கிருமி தொற்றுகள் உள்ளவர்கள் ஒரு இடத்த வச்சுக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலில் கூட கொஞ்சம் அந்த தொழிற்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீ கட்டாயமாக அதாவது குறிப்பாக சில இடங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படியான நிலைமையில் இருக்குண்டு. அப்போ அப்படியானவர்கள் அதை அவாய்ட் பண்ணணும் எல்லாம். ஏன்னா ரோட்டில் போகிறதே நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்களும் வீட்டில் பாதுகாப்புறதுன்னு எல்லாம். மற்றது புற்றுநோய்க்குரிய ஒரு டேட் கொடுத்துருந்தா ஒருவருக்கு புற்றுநோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டு இதுக்குரிய டேட் கொடுத்தா தயவு செய்து கட்டாயம் நீங்கள் அட்மிட் பண்ண வேணும். அது நீங்கள் அட்மிட் பண்ணால் நீங்கள் அப்படியானவர்கள் அட்மிட் பண்ணாமல் நீங்களாக முடிவெடுத்து நிற்க வேணாம். என்ன அங்கே போன கோவிடோ செக் பண்ணுவாங்களோ இல்லை அங்கே போய் நான் சொல்கிற கோவிடை எனக்கு இன்ஃபெக்ட் ஆகுமோன்ட்டு அப்படி யோசிக்க தேவையில்லை. அங்கே வந்தால் அதுக்குரிய நடைமுறையில் நாங்கள் உங்களுக்குரிய டெஸ்ட்டை செய்து உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் அந்த ஏரியா நீங்கள் இருந்து வந்த இடத்துல சந்தேகம் இல்லை, அந்த கொத்தணிகளில் நீங்கள் தொடர்பு இல்லைன்னு சொன்னால் நேரடியாக வார்டுக்கு அனுப்பி அந்த வார்டில் உங்களுக்குரிய ப்ரீ ஆப் அசஸ்மெண்ட் செய்து அந்த குறிப்பிட்ட டேயில் நடக்கும் டெஸ்ட்டு செய்து அந்த சர்ஜரி நடக்கும். மற்றது உங்களுக்கு நீங்கள் வார இடம் வந்து அப்படியான ஒரு பகுதி குறிக்கப்பட்ட பகுதியிலேருந்து வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு கண்ட ஒரு சில டெஸ்ட்டுகள் இருக்குது, சில தரவுகளை வச்சு உங்களுக்கு இருக்கிற ஹை ரிஸ்க்கை பாவிச்சு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு சில தியேட்டர்ஸை நாங்கள் அப்படியான சந்தேக கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இடமாக வரக்கூடியவர்கள் கண்டு சில தியேட்டர்ஸ் ஒழுக்கி அப்படி செய்து கொண்டு இருக்கலாம். அதுக்குரிய பாதுகாப்பு அந்த பிபின்னு சொல்லுவோம்
அதையும் நாங்களும் போட வேணும். அந்த அந்த தியேட்டர்ஸ் ஸ்டாஃபும் போட்டு அந்த சர்ஜரி நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக எமர்ஜென்சிஸ், ஒரு வயிற்று வலி, சாதாரணமான வயிற்று வலி மாத்திரைகள் நிற்கல. இது கிட்டத்தட்ட ஒரு சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம், அப்பெண்டிசைட்டிஸாக இருக்கலாம், ஒரு ப்ளீடிங்காக இருக்கலாம், ஒரு ஈவன் ஒரு குடலில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம், அல்ல பித்தப்பை அலர்ச்சியாக இருக்கலாம், பெங்கடைட்டிஸ், சத்தி ஓங்காலம் பேஷண்ட் ஆனால் நீங்கள் தயவு செய்து அதை வீட்டில் வச்சுருக்கவே இல்லாது. கட்டாயமாக நீங்கள் வைத்தியசாலை போகணும். அப்படியானவர்கள் உடனடியாக அந்த கேஷுவாலிட்டி வார்டுக்கு அட்மிட் பண்ணப்பட்டு, நாங்கள் அட்மிட் பண்ணுற எல்லாருலேயும் ஒரு சந்தேகம் இருக்கும், இது கோவிடாக இருக்கலாமோன்னு. நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கும். அந்த COVID-19 எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுகள், அதுக்குரிய வைத்திய முறையில் அதை நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணி, அதாவது அது இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்ஜரின்னா சர்ஜரி அல்லது எத்தனை நாட்கள் ட்ரீட் பண்ணணும் அதை ட்ரீட் பண்ணி தான் அனுப்புகிறோம். அப்போ அப்படியான முறையில் தான் நீங்கள் அதை செய்ய வேணும். இதில் மற்றது ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு போயிட்டார், இப்போ 2 வீக்ஸால் டே வர சொல்லியிருக்கு, கிளினிக் வர சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ஆப்ரேஷன் செய்த இந்த தாக்கங்கள் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை என்றால் அவர்கள் சொன்ன அட்வைஸை வச்சு வீட்டிலே இருந்து கொள்ளலாம். அல்லது ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இதாக்கலாம் நாங்கள் கிளினிக்கில் பார்க்குறோம். கிளினிக்ஸ் இருக்குது, குறிப்பிட்டவர்கள் வருகிறார்கள், எமர்ஜென்சிஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ், அல்லது ஆப்ரேஷன் செய்து போஸ்ட் ஆப் கேருக்கு வாரவர்கள், அல்லது ஒரு ஆப்ரேஷன் செய்த அப்புறம் அவர்களுக்கு தேவையான சில இப்போ வூண்ட் கேராக இருக்கலாம், அல்லது சில மாத்திரைகள் கொடுக்க வேண்டியிருக்கும். தைராய்டு ரிமூவ் பண்ணவர்கள் தைராக்சின், கால்சியம் போன்ற டேப்லெட்டுகள் தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கும். அவர்கள் அந்த கிளினிக்கில் வந்தால் ஒரு மாதத்துக்குரிய டேப்லெட் எடுப்பினோம். அவர்கள் எல்லாம் வர வேணும். அந்த மாத்திரைகள் எப்படி கொடுக்குறேங்கிற முறையின் படி அது ஒரு கட்டத்தில் நாங்கள் அஞ்சல் அலுவலகங்கள் மூலமாக கொடுத்தவை. இப்போ அது எப்படியான முறை நீங்கள் எடுக்க வேண்டும் அந்த மாதிரி செய்யலாம். அவர்கள் கட்டாயமாக வந்து அந்த கிளினிக்கில் உங்களுடைய பிரச்சனை சொல்லி அதுக்குரிய ஆலோசனை பெற்று செல்லலாம், அதுக்குரிய நிவாரணம் வழங்கப்படும். அப்போ இதில் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் செய்யாமல் அது ஒரு பிரச்சனை இல்லாத கேஸாக இருந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ண. இதில் உங்களுக்கு விளங்குதான். இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் பல பிரச்சனைகளுக்கு கூடாதான் நாங்கள் இதில் நடத்தி கொண்டு இருக்க வேண்டியிருக்கு ஹெல்த் செக்டர். அப்போ நீங்கள் போய் பிரச்சனை ஒன்றை உருவாக்காமல், நீங்களும் பிரச்சனையை வேண்டாமல் எங்களுக்கும் அந்த வேலைப்பழுவை குறைக்கலாம்னு நினச்சா நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் வீடுகளில் இருக்கிறதும் அது இது ஒரு 1 or 2 வீக்ஸில், இன்னொரு 1 வீக்கில் சில எல்லாம் நார்மலுக்கு வந்த உடனே நீங்கள் வந்துக்குதெல்லாம். அப்படி இருக்க 2 வீக்ஸாக இன்னும் பிரச்சனை இல்லைன்னா இடம் வந்து நீங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் வேறும் கட்டேன். இப்போ ஒரு திடீரென ஒரு அசாதாரண நிலை ஒன்று ஏற்பட்டு நாங்கள் எதிர்பார்த்துருக்க விஷயம், திடீரென ஒரு கொத்தணி உருவாகி அதிலிருந்து பரவல் ஏற்பட்டு அதிலிருந்து இப்போ நாங்கள் ஒரு சில ஒரு முக்கியமான ஒரு இதை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறபடினால நீங்கள் எல்லோரும் விளங்கி அதை தொழிற்பட்டால் இந்த இதிலேருந்து நாங்கள் ஈஸியாக எல்லோரும் வெளியில் வந்து கொள்ளலாம். இல்லாட்டி நாங்கள் போய் திருப்பி எல்லோரும் இதுக்குள்ளே போய் அந்த விஷஸ் சைக்கிள்னு சொல்லி அதுக்குள்ளே மாட்டுப்பட்டுருவோம். அதில் வைத்தியசாலை வீரர் உத்தியோகர்களும் அஃபெக்ட் பண்ணப்பட துவங்கினா அதுதான் அந்த வேர்ஸ்ட் சினாரியோ. அப்படியே நாங்கள் எங்களுடைய வைத்தியர்களை மட்டுமல்ல நான் சொல்கிறது, சிற்றூழியர்களாக இருக்கட்டும், நர்சஸ், தாதியர், மற்றது இதர இப்போ வைத்தியசாலையில் அங்கே இருக்க எலக்ட்ரிஷியன், வைத்தியசாலையில் எலக்ட்ரிசிட்டி வெரி இம்பார்ட்டன்ட், வைத்தியசாலை க்ளீன் பண்ணுறவர்களாக இருக்கலாம், வைத்தியசாலையில் அந்த மெஷினரியை போன்ற இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், பயோமெடிக்ஸ் இருக்கலாம், எவ்வளோ லேபில் வேலை செய்வர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியும் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் வைத்தியசாலையில் நிறைய டாக்டர்ஸை மட்டும் நிற்கக்கூடாது. அதான் நாங்கள் இல்லை, அதெல்லாம் பெரிய டீம் ஒர்க். ஒவ்வொரு செக்ஷனாக ஒர்க் பண்ணோம். உணவு வைத்தியசாலை இருக்கிறவர்களுக்கு உணவு செய்து கொடுக்குறார்கள், அவர்களும் அவ்வளவு தாங்கள் புனிதமாக சுத்தமாக இருக்க வேணும், அதை தயாரிக்கிற உணவை சரியான முறையில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அனுப்ப வேணும், அவர்கள் ஹெல்த்தியாக இருக்க வேணும் அந்த கிச்சன். அப்போ ஒவ்வொரு செக்ஷனையும் நாங்கள் யோசித்து பார்த்தோம்னா அதுக்காக நாங்கள் அப்போ வைத்தியசாலை தேவையில்லாமல் போய் ஒரு பேர்டுனாக கொடுக்குற மாதிரி இருக்கிறன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணால் இல்லை. உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம், உங்களுக்கு இது பிரச்சனை இல்லாத ஒரு டிசீஸ்ன்னு தெரியும், அல்லது நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி, உங்களுக்கு எடுக்கிற மருந்துகளில் பேரையும் இல்லை எடுத்த மருந்து இருக்குது வீட்டில் என்னென்ன மருந்து சர்டன் உங்களுக்கே சில பேருக்கு தெரியும். ஒரு 3 மருந்து எடுப்பீங்களா, ப்ரெஷர், டயபிட்டிஸ், மற்றது கொலஸ்ட்ராலுக்கு எடுக்கிற மருந்து நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை உங்களுக்கு ஏதோ ஒரு வழியை பெற்றுக்கொள்ள முடியுமென்னா நீங்கள் அந்த ஒரு 2 வீக்ஸுக்கு அதை எடுத்து அங்கே போகாமல் அவாய்ட் பண்ணி செலவோ அங்கேயோ எடுத்து அதை எதிர்த்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய அது ஏதோ ஒரு வழியில் அந்த வைத்திய ஆலோசனை பெற்று அந்த வைத்தியசாலைக்கு வார அந்த இதை குறைப்பீங்கன்னா இருந்தால் அது உண்மையாக உதவியத்தான் இருக்கும். அதில் உங்களுக்கும் பாதுகாப்பு, வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு, நாட்டில் இருக்கிற சமூகத்திலே பெரிய பாதுகாப்பாக இருக்கும்.
இன்றைய தினம் எங்களோடு டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ சேவைகளை நாடுபவர்கள் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், அதேவேளை குறிப்பாக ஒவ்வொரு வைத்தியசாலைகளுமே எங்களுக்கான கொரோனா தொற்று தொடர்பான விழிப்புணர்வோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன சேவைகளை வழங்கும் நிமித்தம். அந்த அடிப்படையில் அவர்கள் எவ்வாறான அணுகுமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள், இருக்கின்ற நோயாளர்களை அவர்களுடைய நோய்க்கான சிகிச்சைகளை வழங்குவதாகட்டும் அல்லது கொரோனா தொற்று தொடர்பான விழிப்புணர்வான செயற்பாடுகளாகட்டும், இவ்வாறான ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தாங்களும் நோய் தொற்றுக்கு ஆளாக கூடாது. அதைவிட தாங்கள் நோய் காவிகளாக இருந்து மற்றவர்களுக்கும் அந்த நோயை பரப்பிவிடக்கூடாது. ஆகவே இந்த அடிப்படையில் இருக்கின்றவர்கள் குறிப்பாக ஏனைய இடங்களுக்கு செல்வதானால் தனித்து வீட்டில் ஒரு நபர் செல்லக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. ஆனால் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்று வருகின்ற போது பொதுவாகவே ஒரு துணையோடு செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அல்லது எங்கேனும் வெளியில் செல்வதானால் கூட எவ்வாறான அணுகுமுறைகளை அவர்கள் கையாள வேண்டும், எவ்வாறான சுகாதார வழிமுறைகளை அவர்கள் கையாள வேண்டும், ஒரு வைத்தியராக உங்களுடைய கருத்து? இது பற்றி நான் பார்த்தேன். எல்லா எங்களோட தொலைக்காட்சிகளில் மட்டுமல்ல, உலக வலைத்தளங்களாக இருக்கலாம், இந்த சமூக எல்லா இதுலேயும் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் இது எங்களுக்கு எப்போ இந்த கொரோனா வந்துச்சோ அது இது சொல்கிறோம், அதைத்தான் திருப்பியும் சொல்ல வேண்டியிருக்கும். அதில் ஏண்டா இந்த கொரோனா வைரஸின் அந்த பரம்பரை விதம் எப்படின்றதை கண்டுபிடித்து அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட ரெஸ்பிரேட்டரி ட்ரெக்கோட சம்மந்தப்பட்டதால் நாங்கள் அந்த மூக்கு வாய் அதிலேருந்து வெளியேறக்கூடிய திராவகங்கள் அல்லது வாயு மூலம் அந்த சுவாசத்தில் தான் நாங்கள் கட்டாயம் முகக்கவசம் அழிய வேண்டியது இம்பார்ட்டன்ட். அதில் அந்த முகக்கவசத்தில் பல சுமார் துணியில் செய்கிறதா இருக்கலாம் அல்லது அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் சரியான அந்த அதில் சும்மா டெஸ்ட் பண்ண பார்த்து அந்த ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து விட்டு அந்த முகக்கவசம் அணிஞ்சு ஊதும் போது அது அணையாமல் இருக்குமா இருந்தால் அது பாதுகாப்பானதுன்றது விளங்கிக்கொள்ள வேணும். சுமார் ஒரு துணியில் கூட நீங்கள் அதை செய்து போட்டதெல்லாம் ஆனால் துணிக்குள்ளால் உங்களை தெரியும் ஊதும் போது காற்று வெளியில் போகும். அப்போ அதிൻ്റെ பாதுகாப்பு இருக்கலாம், அதிൻ്റെ பாதுகாப்பு வினைத்திறன் குறைவாக இருக்கும். அப்படினால சரியான அந்த சயின்டிஃபிக்காக ஹெல்த் செக்டரால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கவசத்தை அதாவது அந்த மாஸ்கை போட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாரும் அணிய வேணும். நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு பேர் வரும்போது என்னோட கூட்டி கொண்டு வர வேணுமெண்டு. அப்புறம் 2 பேர் வரும்போது அந்த இடைவெளிகள் பேணப்பட வேணும். 2 பேரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேணும். மற்றவர் ஒருவர் அந்த கட்டாயம் அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டது தான் வேணும். ஒரு கிளினிக்கு ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணி நல்ல சுகதொகையாக இருக்கிறவர் அந்த கிளினிக்குன்னே வாரேன்னா அந்த டாக்டர் எடுத்து ஒரு செக்கப்புக்கு வாரேன்னா தனியாக போகக்கூடிய மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை உள்ள திலகாத்திரமானவர்னா அது துணியை அவாய்ட் பண்ணணும் எல்லாம். எவ்வளோத்துக்கு முறையில் கூட்டி கொண்டு வரதை அவாய்ட் பண்ணால் எல்லாம். ஆனால் ஒரு சிறுவர்கள் மற்றது வயது முதிர்ந்தவர் ஒரு மூளை அவருடைய ஒரு அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு 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 ஏதாவது உதவி ஏதாவது உடல் உறுப்பில் ஒரு உதவி தேவைப்படுவதாக இருக்கலாம் அல்லது அவருடைய வினைத்திறன் அவருடைய மூளையின் வினைத்திறன் குறைந்தவர்களாக இருந்தால் கட்டாயமாக அந்த ஒரு கைடன்ஸ் ஒரு ஹெல்ப்பரால் வேறு வேணும். அம்மா இல்லை அப்பா அல்லது சகோதரங்கள் அது பரவாயில்லை, அதில் கட்டாயம் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் வாரவர்களும் நோயாளி அந்த பேஷண்ட்டும் இந்த சுகாதார வழிமுறைகளை வழியாக என்ன வேணும், சரியான முறையில் கடைப்பிடிக்க வேணும். அது குறிப்பாக நீங்கள் வைத்தியசாலைக்கு வரும்போது வைத்தியசாலையில் நோயாளர்கள்லாம் இருப்பார்கள். அதுலேயும் கொரோனா தொற்று இருக்கா இல்லையா மற்ற சாதாரண நோய்கள் எல்லாம் இருக்க அப்படின்னா நீங்கள் இந்த கை கழுவுற அந்த பொறிமுறை அது இப்போ எங்களோட நாட்டில் எங்கே பார்த்தாலும் எந்த ஒரு ஸ்தாபனத்திலையும் அந்த முன்னுக்கு இருக்குன்னா பேங்காக இருக்கலாம், ஸ்கூல்ஸாக இருக்கலாம், கம்பெனி அது மாதிரி இப்போ வைத்தியசாலையிலையும் நாங்கள் ஆங்காங்கு தாராளமாக உங்களுக்கு வசதி செய்யப்பட்டிருக்கு. அதில் எப்படி கழுவ வேணுமென்கிற அந்த இதுகள் படம் அது உங்களுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை, அதில் பார்த்தாலே எங்களை அந்த பட விளக்கமாக இருக்கின்றது. ஃபோட்டோஸ் மூலம் விளங்கப்படுத்தி அதுபடி கழுவ வேணும். அந்த கழுவுற 20 செகண்ட்ஸ்னாலும் அதை கழுவிட்டு அல்லது சானிடைசர் அந்த ஏதாவது ஸ்ப்ரே ஒன்றை பாவிச்சு அதை நீங்கள் என்ன வேணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது இடங்கள் ஒரு லிஃப்ட்டில் போய் இறங்கி ஒரு புது ஒரு கட்டுறதுக்கு போய் திரும்பி போகும்போதும் கையை கழுவிட்டு போகணும், வெளியில் வரைக்கும் கழுவிட்டு போகணும். இப்போ நீங்கள் போகிற வாகனத்தில் ஏறும்போதும் கழுவ வேணும், வாகனத்தால் இறங்கி வீட்டுக்கு போகும்போதும் கழுவிட்டு வீட்டுக்கு வைத்தியசாலைக்கு போகிறவர்கள் தயவு செய்து வீட்டுக்குள்ளே போனால் அந்த நீங்கள் போட்டு கொண்டு போன உடுப்புகள் பாதணி எல்லாம் செலவு செய்கிற அளவு நேரடியாக உங்களுடைய வாஷ்ரூமில் அதை
வாஷிங் இதில் போட்டு அதை சேர்த்து வைக்காமல் அதை இப்போ நாங்கள் வளமையாக ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு செலவு செய்ய வேண்டிய உடுப்பல் இல்லாமல் ஒரு கூடையில் போட்டு ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு செய்யுது. இதை உடனடியாகவே அதை செலவையோ அதை வாஷ் பண்ணி நல்ல காலம் இப்போ நல்ல வெயில் காலமாக இருக்க முடியாத வெயிலில் போட்டு அதை உலர்த்துறது நல்ல பண்ணிக்கிறேன். அதோடு நீங்களும் முழுமையான ஒரு பாடி வாஷ் எடுக்க வேணும். எடுத்துட்டு உங்களோட மற்ற வீட்டில் இருக்கிறவர்களோட பல பேருந்து உங்களுடைய சாதாரண நடவடிக்கை ஈடுபடாட்ட நல்ல பண்ணிக்கிறேன். இல்லாட்டில் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது நாங்கள் வளமை இப்போ மட்டும் இல்லை, இப்போவும் அந்த ஒரு வளமையை கடைப்பிடிச்சோம்னா எல்லாம் வெளியில் போய் வரும்போது எங்களுக்கு டஸ்ட் இது கொரோனாவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுக்கும் நல்லம். இது நாங்கள் வளமையாக ஒரு ஃபியூனரல் ஹவுஸோ இல்லை எந்த ஒரு இதுக்கு போய் வந்தாலும் நாங்கள் செய்கிற ஒரு விஷயம்தான். ஆனப்படினா இது ஒரு சாதாரண காமன் சென்ஸ். ஆக்சுவலி இதை நீங்கள் கேட்ட கேள்வி இதை காமன் சென்ஸ். இதை வந்து பிறகு வைத்திய சத்தசீர நிபுணர் முறை நான் சொல்லணும் வேண்டி இல்லை, நீங்கள் கேட்டபடி நான் சொல்கிறேன். தேவையில்லாத தவிர்க்கக்கூடியதை தவிர்க்கிறது நல்ல, வெளியில் போகாமல் வீட்டுக்கு இருக்கிறது எல்லாம் சரி. கட்டாயம் போகத்தான் போனால் அதை போக வேண்டிய ஆக்கள் நம்பரை குறைக்கணும். ஒரு ஆளாக போகிறது நல்லம். இல்லை 2 பேர் தான் போனால் 2 பேரும் போய்க்க அந்த எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேணும். மற்றது குறுகிய டைமுக்குள்ளே டைமை இழுக்காமல் போகிற அலுவலகம் முடித்த உடனே பேருந்து வந்து நாங்கள் இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம் ஒவ்வொன்றையும் ரெண்டு ஒன்று நிற்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஹாஸ்பிட்டலால் நேராக போய்ட்டு போவோம். இப்போ இந்த போகிற வழியில் ஒரு பேங்க் வேலை இருக்குது அல்லது வேறு ஒரு ஆள்கிட்ட விசிட்டுக்கு ஒரு அலுவலகம் சொல்லிட்டு போவேன்ட்டு அதை நாங்கள் வந்த வேலை முடிப்போம் வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு இதுக்கு இப்போ செய்ய வேண்டாம்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு அலுவலுக்கு போனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு நேராக வீட்டை வந்து அதை முடிச்சுட்டு இருக்கோம். மற்றது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வலிக்கிட்டு போய் வந்தால் அந்த ஒரு ஆள் போகிறாருண்டா கட்டாயம் அவரே வேண்டாம் இல்லை அவரே முடிச்சுட்டு வந்து என்ற மாதிரி வீட்டில் 2-3 பேர் போவாங்க. மற்றது இப்படியான காலகட்டங்கள் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இங்கே போகும்போது இங்கேனா போயிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய தேவைக்குரிய சாமான்களை வடிவாக பிளான் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வேண்டியதுன்றது எங்களுடைய அந்த சுகாதாரத்துறையினர் தடுக்கிறவர்களுக்கு உதவியாக இருக்குது. இது வந்து தொற்று ஏற்பட்ட பிறகு பார்க்குறது வைத்தியசாலை வாரதுன்னு பார்க்க தொற்று ஏற்படாமல் தடுத்து கொண்டீங்கன்னா அது இன்னும் எல்லாருக்கும் நல்ல அதான் எங்கள் நாட்டுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக. அதே போன்று எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று பற்றியதான கலந்துரையாடல்களில் மிக முக்கியமான மற்றும் ஒரு விடயத்தை பேசியாக வேண்டும். அது என்னவென்று பார்த்தால் சமூக பரவல் என்ற அந்த விடயம். அது என்ன உண்மையில் சமூக பரவல் ஏற்பட்டிருக்கின்றது அல்லது ஏற்படவில்லை என்பதை நாங்கள் எதை கொண்டு நிர்ணயிக்கின்றோம் என்ற அந்த புரிந்துணர்வு தேவையாக இருக்கின்றது. அதேவேளை இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது ஒரு சில கொத்தணிகள் இனம் காணப்பட்டிருக்கின்றன. நோய் தொற்று இருக்கின்றது என்று குறிப்பிட்ட இடங்களில் கொத்தணிகள் இனம் காணப்பட்டு அவை தொடர்பாக தீவிரமான சிகிச்சைகளும் கண்காணிப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே இந்த சமூக பரவல் என்பது உண்மையில் என்னவாக இருக்கின்றது? கொத்தணிகள் என்று நாங்கள் எதை வரையறுக்கின்றோம்? அதை பற்றியதான் உங்களுடைய கருத்து. சமூக பரவல் என்று சொல்லிக்க ஒரு கொத்தணியன் இல்லாமல் எழுந்தமானமாக எல்லா இடங்கள்லையும் நீங்கள் இதை டிடெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் சமூக பரவல்னு எடுப்போம். இப்போ சொல்ல நாங்கள் ஒரு 5 ஒரு நாட்டில் 5 மாவட்டங்கள் இருக்குன்னு வைப்போம். எங்கள் நாட்டை விடுங்க. ஒரு நாட்டில் 5 மாவட்டங்கள் 5 மாவட்டத்திலையும் எழுந்தமானமாக ஒரு தடி மேலே இப்படியான சிம்டம்ஸ் வரைக்கும் செக் பண்ணால் அது கோவிட் பாசிட்டிவாக வருதுன்னு சொன்னால் இது சமூக பரவல் ஏற்பட்டு விட்டுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஆள் செக் பண்ணி பிடிபட்டு ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கிற அவரோட சேர்ந்த அந்த கம்பெனியோ அந்த இதில் வேலைத்தனமோ அந்த 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 ஊரில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கும் அந்த அவர் சொந்தமாக பரவல் ஏற்பட்டது. வந்து அதிலிருந்தே இன்னொரு மாவட்டத்துக்கு போய் அந்த இடத்துலையும் பரவல் ஏற்பட்டுருக்கண்டா இது கொத்தணி மூலமாக பரவல்னு தான் எடுப்போம். நம்பர் கூடினோட சமூக பரவல்னு வரக்கூடாது. சமூக பரவல்ன்றது வந்து ஈவன் 5 பேர் பரவி இருக்கலாம். ஒரு 5 மாவட்டங்களை கொண்ட ஒரு நாடு எடுத்த எக்ஸ்ன்ற ஒரு நாட்டில் 5 மாவட்டங்கள் இருக்குன்னு வச்சா X1 2 3 4 5 5 மாவட்டத்தையும் எழுந்தமானமாக செக் பண்ணிக்க ஒரு குறிப்பிட்ட சிம்டத்தோட வரைக்கும் செக் பண்ணிக்க பாசிட்டிவாக இருக்குன்னா நாங்கள் அந்த நாட்டில் சமூக பரவல் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லுவோம். அந்த நாடு முழுதும் பரவிட்டுன்னு சொல்லலாம் எங்கேருந்து வந்தோன்னு கண்டுபிடிக்காமல் இருக்கும்போது. ஆனால் இப்போ எங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது இலை வந்த இடம் எல்லோரும் தெரியும் பேண்டிக்ஸ் அந்த 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 இதிலேருந்து ஒரு இதாக வந்தால் அந்த வேலைத்தளத்தில் வேலை செய்ய எல்லோரும் செக் பண்ணிக்க அதில் கன பேர் பாசிட்டிவாக வந்தால் எல்லாம் சரியான முறையில் ஐசோலேட் பண்ணி அவர்கள் இப்போ வீடுகளுக்கு அனுப்புகிற அளவுக்கு வந்துட்டு தான் நினைக்கிறேன். அப்போ அது அதுலேருந்து போனவர்கள்லாம் அந்த ஒரு எஃப்னாவோ ட்ரிங்கோவோ பெட்டிக்ரோவோ இங்கே வேறு இடங்களில் பார்த்தாலும் அந்த இடத்துலேருந்து போனவர்களால் தான் வந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கொழும்பிலையும் ஒரு இடம் அடையாளம் காணப்பட்டு அதிலேருந்து
போனவர்கள் மூலமாக தான் தொடர்புகள் பிடிபடுது. அவர் ஒரு இடத்த செக் பண்ணி பிடிபட்டால் அவர் இதோட தொடர்பட்டதாக இருக்கிறார். ஆனப்படினா இது ஒரு கொத்தனை பரவலாக தான் நாங்கள் இருக்கிறோம். சமூக பரவல்னால் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆக்கள் கண்டுபிடிக்கப்பட வேணும். அவர்களுக்கு எங்கேருந்து வந்தோன்னு தெரியாமல் இருக்குது அது சமூக பரவல். அது கொஞ்சம் அது ஒரு வழியில் சில நாடுகள் அது நல்ல மண் எடுத்துக்கொள்ளினோம். சில மேலத்தைய நாடுகள் அது இயற்கையாகவே எங்களோட உடம்பிலே அந்த எதிர்ப்பு சக்தி வந்துடும், இதுக்கு பழக்கப்பட்டுடுவோம், அது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. இப்போ எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் அந்த பொக்லிப்பான், அதாவது சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வாரது. சில பேர் சொல்லிடும் அது வந்துட்டால் நல்ல மண்டு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க எங்களை வரைக்கும் நாங்கள் கேள்விப்படங்களை பாட்டா எல்லாம் கிராண்ட் ஃபாதர் சொல்கிறது கேட்டுப்பட நல்லா அது வந்து 4 நாள் தண்டுட்டா இவருக்கு இனி வராதுண்டு. அது செல்ஃப் இம்யூனைசேஷன், அது வந்து நிற்புணத்தன்மையை உருவாக்கி விடும். அந்த நோயே நிற்புணத்தை எங்கள் உடம்புல உருவாக்கி விடும். நாங்கள் இன்ஜெக்ஷன் போட தேவையில்லை இம்யூனைசேஷன். அப்படி அந்த கன்செப்டை பிலீவ் பண்ணுற சில பேர் இது வந்தால் நல்ல வண்ட மாதிரியும் எடுக்கலாம். அது எங்களுக்கு அதுண்ட ஏன்னா இப்போ கொரோனா ஒரு புது வைரஸ். இதை பற்றிய விவரங்கள் இன்னும் சயின்டிஸ்டோ மைக்ரோபாலஜிஸ்ட் உலக சுகாதார நிலையம் இன்னும் சரியான முறையில் வெளியிடாமல் ஒவ்வொரு நேரம் ஒன்றா சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் வேக்சின் கூட இந்த பிரிட்டன் எல்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லியும் இன்னும் வெளியில் ஒஃபிஷியலாக அப்போ அதுண்ட தன்மை முழுமையாக இந்த மாதிரியான பரவல் இது இந்த நிற்பிடம் இப்படி தான் இருக்கும், இது ஒருக்கா வந்து நிற்பிடம் வந்தால் திருப்பி வராதா எல்லாம் தெரியாமல் இருக்கே. இது ஒரு புது அதை பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. இதில் வந்து கிளினிக்கலாக பார்க்கணும். நாங்கள் ஒரு டாக்டர்ன்ற முறையில் ஒரு பிரச்சனை வந்துட்டுது, ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணணும். அதில் நாங்கள் பயந்தோ இது இப்படி வருமா அப்படி வருமானு பயந்தால் அதை விட்டு ஓடவும் கூடாது. இது சமூக பரவலாக இருந்தாலும் சரி தான், கொத்தனியாக இருந்தாலும் சரி, நாங்கள் வார பேஷண்ட்ஸை நாங்கள் எங்களோட ஹெல்த் செக்டர் அதை எதிர்த்து அதுக்குரிய என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுற கலந்துரையாடி எல்லாருடைய வினைத்திறனையும் பாவித்து ஒரு டீமாக அதை நாங்கள் வெற்றி கொள்வது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும். இதில் வந்து இது மீடியாவுக்கு அல்லது ஒரு தியரிட்டிக்கலாக, மீடியாவில் நான் சொல்கிறேன் தியரிட்டிக்கலாக ஒரு அகடமிக்கு நல்ல இது சமூக பரவலாக இல்லையா, ப்ரிவென்ஷனுக்கு எப்படி இருக்கணும், ஒரு கிளினிஷியன் முறையில் நாங்கள் வைத்தியசாலையில் நோயாளிகளை ட்ரீட் பண்ணுற முறையில் இது சமூக பரவலாக கொத்தனைன்ற பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கட நாட்டு என்ன சமூக பரவல் நிலைக்கு போகலை. அது தெரியுது கொத்தனை மூலமாக அந்த 2 இடங்கள்லேருந்து பரவினதும் சில கரையோரங்கள்லேருந்து வந்த தொற்றுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ விளங்கி கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் நாங்கள் முதலாமலையே எவ்வளவு சுமூகமாக வெற்றி கொண்டோமோ இந்த COVID-19 தொற்று பற்றியதாக, அதே அளவுக்கு அது இந்த முறையும் நாங்கள் இந்த விடயத்தை மன உறுதியோடும் சுமூகமாகவும் கையாள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சுகாதாரத்துறை முதல் அலையிலும் சரி அல்லது இப்போது இந்த மீண்டும் தலை தூக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி சூழ்நிலையிலும் சரி, சுகாதாரத்துறை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தாக்கங்கள், அதை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அல்லது அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய உத்திகள் வழிமுறைகள், அது மாத்திரமல்லாமல் பொதுவாக மக்கள் இதை எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும், இது பற்றிய தான் உங்களுடைய கருத்து என்ன? இதில் வந்து கொரோனான்ற தாக்கம் வந்து ஒரு இன்றைக்கி நாங்கள் கதைக்க நான் ஒரு சத்தியசீட்ட நிபுணர் முறையில் இல்லாமல் ஒரு நாட்டின் சிட்டிசன், இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு குடிமகன், நானும் அந்த தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நானும் எனக்கும் ஏற்படக்கூடிய மாதிரியான அந்த கேட்டகரியில் இருக்கிறது. மற்ற ஒரு சுகாதாரத்துறையில் இருக்கிற ஒரு ஹெல்த் செக்டரில் ஒர்க் பண்ணுற முறையில் பார்த்தேன்டா இது 3 தகுதியும் பாதிச்சிருக்கு கொரோனான்ற தாக்கம். அது எங்கள் நாட்டில் மட்டும் இல்லை, இது உலகம் முழுவதும் உடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. உடலில் அதாவது ஒரு நோயை உருவாக்கி ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமான நுரையீரல் சம்மந்தமான நோய் உருவாக்கி அதனால் மரணம் சம்பவிக்கக்கூடிய ஒரு பயங்கரம் ஒரு பீதியை ஏற்படுத்தி அது உடல் சம்பந்தமான ஃபிசிக்கல் இல்னஸ் ஒன்றை ஏற்படுத்தி இருக்குது, ஒரு வைரல் தொற்று. அதால் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கணும், ஈவன் தொற்று இல்லாதாக்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும். தொற்றுக்குள்ளானவர்கள் ஃபிசிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சப்கிளினிக்கலாக அது வெளியில் வராமல் அதில் டெஸ்ட் பாசிட்டிவால் பாதிக்கப்பட்டு அதால் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுற வேறு விஷயம். அவரை பேருந்து இன்கம் அதில் குறையிறலாம், அவர் வேலையை போகாமல் நிற்கிற ஐசோலேஷன் அதில் வேறு. ஆனாலும் மக்கள் ஈவன் நாங்கள் முதலாவது வேவிலே நாங்கள் எல்லோரும் அந்த லாக்டவுன் ஆகி வீடுகளுக்கு இருக்க ஒருத்தருக்கும் எங்களுக்கு பாசிட்டிவ் வரவும் இல்லை, கொரோனா தொற்று ஏற்படவும் இல்லை. ஆக ஃபியூ நம்பர்ஸ் கொஞ்சம் ஒரு 11 பேர் தான் இறந்தது. ஆனால் எங்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் நாங்கள் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருந்தோம், ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்லாம் இருந்தாங்க. வெளியே சொல்லாட்டிலும் அது டிப்ரெஷன் ஸ்டேட்லாம் இருந்தாங்க. மற்றது பொருளாதார ரீதியிலையும் சோஷியல் என்ற முறையில் எங்களை பொருளாதார ரீதியில் நாங்கள் பர்சனலாகவும் முடிஞ்சிருக்கோம். ஒரு
இன்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்த்தா ஒவ்வொரு கம்பெனிஸும் லூஸ் பண்ணியிருக்கிறோம். பிஸ்னஸ் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது நாடுன்ற முறையில் எங்களுக்கு பல வகையான டூரிசம் இல்லாமல் இருந்துச்சுது. எங்களோட பொருளாதாரத்தை விவசாயம் பாதிக்கப்பட்டது. எல்லாம் பெரிய ஒரு இது கொரோனா ஒரு சின்ன விஷயமே இல்லை. அப்போ நாங்கள் இதில் வந்து வடிவாக கவனிக்க வேணும். இதில் வந்து முக்கியமானது நாங்கள் அப்போ எங்களோட மனதை திறமாக வச்சுக்கொள்ள வேணும். இப்போ இன்ஃபெக்ஷன் வாரதை தடுக்கக்கூடிய மாதிரி தடுத்தும் வருதுன்னா நாங்கள் ஒன்றும் செய்யணும். உலக நாடுகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. நாங்கள் அதில் ஒரு விதிவிலக்கு அல்ல, ஃபேஸ் பண்ணி ஆக வேணும். இன்ஃபெக்ஷன் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதில் வரக்கூடிய இருமலாக சளியாக காய்ச்சலாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து வின் பண்ணுற மெஜாரிட்டி வின் பண்ணோம். ஒரு சில பேர் நாங்கள் வேறு கணதாக இறக்க வேண்டியதாக அதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அது ஹார்ட் அட்டாக்லேயும் இறக்கலாம் தான், மரணத்துக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனமாக இருக்கலாம், மன உறுதியோடு இருக்கலாம். அது வந்து என்ன, இப்போ டிப்ரெஷனுக்கு போகிறத நாங்கள் நிப்பாட்ட வேணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் இது என்ன அக்செப்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இதே ஒரு நெகட்டிவாக எடுக்காமல் இதை ஃபேஸ் பண்ணி இப்படியான இடத்துல நாங்கள் இப்படியான ஒரு வேலை செய்வோம். அப்போ கன பேர் பார்த்தேன் தங்களுடைய அந்த இது கை வேலைகள் தங்களுக்கு தெரிஞ்ச சில ஆர்ட் செய்யலாம். அவருக்கு ஒரு மருத்துவ கல்வியில் படிக்கிற மாணவியால் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போக முடியாது. அது தன்னோட வீட்டையும் செய்யக்கூடிய கை வேலைகள் இருக்குது, அதோட டேலண்ட் இருக்குது, மியூசிக் இருக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் பாண்டித்தியம் பண்ணி ஒரு சில பேர் புக்ஸ் எழுதினாக்கள் இருக்கணும், நாவல் எழுதக்கூடிய நாவல் எழுதி வெளியிட்டாக்கள் இருக்கணும், என்ன தெரியும் டாக்டர்ஸே இருக்கணும். அப்போ இது ஒரு 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 அதை எதிர்கொள்கிற ஒரு நீங்கள் ஒரு இதாக மாற்றலாம். மாற்றி உங்களுக்கு மன ரீதியாகவும் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுறீங்க. அந்த படைப்பால் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு தொழில் ஏற்படலாம், நீங்கள் தொழில் வாய்ப்பு ஒன்று கிடைக்கலாம், உங்களுடைய இன்கம் ஏற்படலாம். அப்போ இந்த ஒரு ஆட்டிடியூடாக கொண்டு வரணும். அது மிகவும் முக்கியம், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இதில் வந்து டிப்ரெஷன் ஆகி வீட்டுக்கு இருக்க போகிறோம், இது இப்படியே போதா, இது என்ன உலகம் மூடி கிடக்கா இருண்டு கிடக்கா, ஒரே நெகட்டிவ் திங்கிங் அந்த இது வேண்டாம். தயவு செய்து எங்களுடைய ஹெல்த் என்னன்றது ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்னு தான் எங்களோட டெஃபினிஷன். அப்போ ஒரு பேஷண்ட் வரைக்கும் நான் அவருடைய புண்ணை மாற்றியோ அல்லது ஒரு கட்டியை ரிமூவ் பண்ணியோ ஒரு அப்பெண்டிக்ஸ் எடுத்து சோமாவுக்கு அனுப்பிய பிரியோசனமே இல்லை. அந்த பேஷண்ட் வீட்டை போய் கேட நான் எனக்கு சர்ஜரி முடிஞ்சு நான் ஐ ஆம் ஏ பேஷண்ட், நான் எனக்கு அப்பெண்டிக்ஸ் செய்து விட்டாங்க, எனக்கு ஆப்ரேட் பண்ணியாச்சு, நான் பேஷண்ட் இருக்க போகிறேன், டிப்ரெஷனில் போச்சுண்டா எல்லாம் லாஸ்ட். ஆனால் போக நான் எனக்கு அப்பெண்டிக்ஸ் வந்துச்சு, நான் அதை சரியான இடத்துல வந்து டாக்டர் ஆப்ரேட் பண்ணேன், நான் இப்போ என் பாடி நல்லா ஃபிட் ஆகிட்டு நான் இனி எனக்கு ஒரு வருத்தம் இருக்கேன், நான் போய் இன்னும் ஒர்க் பண்ண போகிறேன், ஐ ஆம் கோயிங் டு வின் மை கேம், லைஃப்பை வாழ்க்கை வெற்றி கொள்ள போகிறேன்னு நினச்சிட்டு போய் அதை சாதித்து காட்டினா அதுதான் அந்த சர்ஜரின்ற சக்ஸஸ். அதே மாதிரி இந்த கொரோனா பெரிய ஒரு அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பார்த்தா. ஆனால் நாங்கள் அதை இக்னோர் பண்ண நான் சொல்லிட்டு எங்கள் உங்களோட நடைமுறைகளை என்ன பாதுகாப்பு நடவடிக்கை விட்டுட்டு போச்சு. அதுக்கு எப்படி அதை நான் ப்ரொடெக்ட் பண்ண செய்து கொண்டு மனதை திடமாச்சும் உங்களோட செய்கிற வேலைகள் செய்ய முடியாத கட்டம் இருந்தால் அதை ஏதோ ஒரு வழியில் வேறொரு வழியில் மாற்றி மனதில் அந்த நெகட்டிவிட்டியை கொண்டாமல் பாசிட்டிவ் திங்கிங்கோட வில் பவரோடு இதை வெற்றி கொள்ள வேணும். மற்றது பொருளாதார ரீதியில் வரக்கூடிய பின்னடைவுகளை எப்படியும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஆனால் உங்களோட தேவைகளை குறைத்து கொண்டு வீண் செலவுகளை குறைத்து அந்த இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும் வருமானமும் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம், வேலை குறைவாக இருக்கின்றது, பல பிரச்சனைகள், வெளிநாட்டு பயணங்கள் தடைப்பட்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்நிய செலவாணி இல்லை, பல பிரச்சனை. அப்படியே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றம் செய்து இதை எதிர்கொள்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா தட் இட் செல்ஃப் அதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அது முக்கியமான ஒரு மெசேஜாக நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி டாக்டர். அதே போன்று குறிப்பாக எங்களுடைய நம்பிக்கைகள் அல்லது நாங்கள் இப்போது இந்த COVID-19 பற்றியதாக பேசுகின்ற போது முக்கியமாக வயதானவர்கள், அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஏதேனும் நோய்கள் இருக்கக்கூடும். அப்படியானவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு இதை கையாள்வது, அதை பற்றி உங்களுடைய கருத்து? கட்டாயமாக வயதானவர்கள் அதாவது இந்த நீரிழிவு போன்ற அல்லது ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஏற்கனவே உடம்பு நலிவடைந்து உணவு உட்கொள்கிறதில் பிரச்சனை ஏற்பட்டு அதால் நியூட்ரிஷன் பிரச்சனை உள்ளவர்கள் கட்டாயமாக அடிஷனல் கேர் எடுக்க வேண்டி தான் இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு இப்படியான தொட்டை ஏற்படுத்துறதுக்கு சந்தர்ப்பத்தை அவர்கள் வெளியில் போக மாட்டாங்க, தெரியும். அவர்கள் பெரும்பாலும் வீடுகளிலேயே தங்கியிருப்பார். தேவையை பொறுத்து ஒரு பென்ஷனுக்கோ இல்லை ஒரு கோயிலுக்கோ ஏதோ ஒரு விழா ஏதோ ஒரு அவன் முக்கியமான தேவை தான் வெளியில் போகிறவர்களாக இருப்பார்கள். இப்போ அதுகளும் வீடுகளில் செய்து கொடுக்கப்பட்டு ஆன்லைனில் செய்யக்கூடிய இருக்கும். ஆனால் அவர்களை
ஒரு ஐசோலேஷன்லேயே வச்சுருக்க வேணும், நல்ல நியூட்ரிஷன் கொடுக்க வேணும், நீர் ஆகாரம் எடுக்க வேணும், அவருடைய எடுக்கிற நீரின் அளவு கூட்டி எடுக்க வேண்டிய அளவு எடுக்க வேணும். மற்றது நியூட்ரிஷன் வைஸ் அவர்கள் நல்ல சத்தான உணவுகளை கொடுத்து இந்த தொற்று ஏற்படக்கூடியவர்கள் அல்லது வர அந்த விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வரக்கூடியவர்களை அவர்களை அவாய்ட் பண்ணி அவர்களை கொஞ்சம் கூடுதலாக இதை பாதுகாக்க வேணும். ஏன்னா அவர்களுக்கு வரைக்க அது அந்த மரண வீதத்தை ஏற்படுத்துகிற இது கூடுதலாக இருக்கின்றது. ஈவன் இளம் ஒரு நடுத்தர வயதினர் ஏதாவது ஒரு டிசீஸோடு இருப்பார் அவருக்கு இது ஏற்பட்டால் மரணம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் மற்ற சாதாரண ஆரம்பாக கூட இருக்குது. அப்போ அண்மையில் ஏற்பட்ட சில இளம் வயதாக ஏற்பட்ட மரணம் கூட அப்படியான ஒரு இதால் தான் ஏற்பட்டது தான் நாங்கள் கருதுகிறோம். அப்போ அப்படியானபடினால நீங்கள் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு நோயாளி என்ற இதில் நீங்கள் மருந்துகள் ஏற்படுகிறீர்கள் அல்லது வயது போனவர்கள் இதில் அடிஷ்னலாக ப்ரிவென்ஷன் எடுக்க வேணும். இது இந்த தொற்றுக்கும் ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேணும். அது நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு ஏற்பட்டால் இந்த கொரோனாவால் ஏற்படக்கூடிய மரணம் சம்பவிக்கின்றது, அது மோர்டாலிட்டி கொஞ்சம் கூட தென்படுகின்றது. அது உலகளாவிய ரீதியிலேயும் அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் COVID-19 இந்த கால பகுதியில் 2ஆம் அலை எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கால பகுதியில் எவ்வாறான சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதேவேளை மருத்துவ சேவை அது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, பிரத்யேகமாக இந்த கால பகுதிக்கென்று அவர்கள் எப்படியான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள், ஏலவே சத்திர சிகிச்சைகளாக இருக்கட்டும் அல்லது வைத்திய சேவைகளை பெற்றுக்கொண்டிருந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான சிகிச்சைகள் அது தொடர்பான கண்காணிப்புகளை அவர்கள் எவ்வாறு மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள், எப்படியாக சுகாதாரத்துறை தன்னை தயார்படுத்தி வைத்திருக்கின்றது ஒட்டுமொத்தமாக என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக சுகாதாரத்துறை எவ்வளவுதான் தன்னை தயார்படுத்தி வைத்திருந்தாலும் பொதுமக்கள் எங்களுடைய கைகளில் எவ்வாறான பொறுப்புடைமைகள் காத்திருக்கின்றன, நாங்கள் எவ்வாறான விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியும் கவனத்தில் எடுத்திருந்தோம் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக. ஆகவே எங்களோடு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இணைந்திருந்தார் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள், சத்திர சிகிச்சை நிபுணர், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தற்போது சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நிகழ்ச்சி குழுமம் சார்பாக இங்கு வருகை தந்து எங்களோடு நேரம் ஒதுக்கி இவ்வாறான ஒரு கலந்துரையாடலில் மிகவும் யதார்த்தபூர்வமான அதேவேளை நடைமுறை சார்ந்த பல விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட டாக்டருக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி டாக்டர். நன்றி. இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்த விடயம் தற்கால சூழலில் வைத்தியத்துறை எவ்வாறான விடயங்களை கையாள்கின்றது என்று. ஆகவே வைத்திய சேவைகள் பற்றி நாடக்கூடிய உங்களுக்கு அது ஒரு தெளிவுபடுத்தலை ஏற்படுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு ஆரோக்கியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து நான் விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.